நண்பர்களே, இண்டி அலையன்ஸ்காரங்க இப்ப எல்லாம் முங்கேரி லாலோடைய கனவுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்ட கனவுகளை பார்க்கறாங்கன்னா, சென்டர்ல அவருடைய அரசாங்கம் வரணும்னு. அப்புறம் இந்த ஆளுங்க இன்னொரு விஷயத்தை கூட முடிவு பண்ணிருக்காங்க. இவங்க இங்க பாருங்கப்பா, என் குரல் உங்க அளவுக்கு சத்தமா இருக்காது. நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் பேசுறேன். பேசட்டுமா? நீங்க ரொம்ப அன்பான இளைஞர்கள், ரொம்ப உற்சாகத்தோட இணைஞ்சிருக்கீங்க. ஆனா உங்களுடைய குரலை பத்திரப்படுத்தி வச்சுக்குங்க. அது என்னைக்காவது உபயோகப்படும். இவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, 5 வருஷத்துல 5 பிரதம மந்திரின்னு. இப்ப முங்கேரிலால் கனவை எப்படி பாப்பாருன்னு பாருங்க. ஏன்னா பானு அக்கா குடும்பம் என்னைக்கும் ஒண்ணு சேர போறதில்ல. இந்த பானுமதிக்கான குடும்பம் என்னைக்கும் ஒண்ணு சேர போறதில்ல. அவங்க ஒரு புது ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்காங்க. வருஷா வருஷம் ஒரு பிரதம மந்திரின்னு. 5 வருஷத்துல 5 பிரதம மந்திரி. இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க, 5 வருஷத்துல 5 பிரதம மந்திரி இருந்தா இந்த நாட்டுக்கு நன்மை நடக்குமா? நன்மை நடக்குமா? சொல்லுங்க, நன்மை நடக்குமா? இப்போ உங்க பசங்க ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அங்க 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு டீச்சர் மாறுறாங்கன்னா, நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்கல்ல? 2 மாசத்துக்கு ஒருக்கா டீச்சர் மாத்துறீங்க, என் பசங்களுக்கு என்ன ஆகும்னு கேப்பீங்கல்ல? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 5 வருஷத்துக்கு 5 பிரதம மந்திரியாம். நான் ஒரு கதையை கேள்விப்பட்டேன். ஒரு முறை 10 விவசாயிகள் ஒன்னு சேர்ந்திருக்கிறாங்க. அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, கொஞ்சம் காசுகளை சேர்த்து வச்சு போர்வெல் போடலாம்னு. அப்புறம் தண்ணியை வர வச்சு வயல்களை நல்லா விளைய வைக்கலாம்னு. அப்புறம் இந்த வாட்டர் டிவைனர்ஸை வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 100 மீட்டருக்கு தோண்டுனீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கிடைக்கும்னு. அப்புறம் உங்க 10 வயல்களுக்கும் நீங்க தண்ணியை யூஸ் பண்ணிக்கலான்னு. என்ன நினைச்சாங்கன்னா, இது நல்ல விஷயம்னு. ஒருவேளை 100 மீட்டர் தோண்டுனா நம்மளோட வேலை முடிஞ்சிரும்னு. இந்த 10 பேரும் சேர்ந்து அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, 10 மீட்டர் என்னோட வயல்ல போடுங்க, தோண்டுங்க. 2வது ஆள் என்ன சொன்னார்னா, என் வயல்ல 10 மீட்டர் தோண்டுங்க. 3வது ஆள் என்ன சொன்னார்னா, என் வயல்ல 10 மீட்டர் தோண்டுங்கன்னு. அப்ப 10 பேரும் சேர்ந்து இப்ப 100 மீட்டர் தோண்டியாச்சு. இப்ப மக்களே நீங்க சொல்லுங்க, 10 வயல்லையும் 10 மீட்டர் வயலை தோண்டுனா தண்ணீர் வெளியில வருமா? தண்ணீர் வெளியில வருமா? ஒரே இடத்துல 100 மீட்டர் தோண்டுனா தான் தண்ணீர் வெளியில வரும். புரியுதா? இவங்க 5 வருஷத்துல 5 பிரதம மந்திரிங்கிறாங்க. இவங்க நம்ம மண்டைய உடைக்க போறாங்களா என்ன?